அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய உருது பாடத்தில் யா கி மிசாலே, யாவுடைய உதாரணங்கள். அந்த வகையில் இங்கே இதாஃபத், அதாவது ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கொண்டு இருக்குது, இணைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், மேரா, மேரி, மேரே. நமக்கு தெரியும், மேரா நாம் ஆண் பாலுக்கு பாவிப்போம், மேரி பெண் பாலுக்கு பாய்க்கப்படக்கூடியது. மேரே ஒரு பன்மையான வார்த்தையை வைத்து நாம் அதனை யூஸ் பண்ணுவோம். ருசுலி, ருசுலி மேரே ரசூல். ருசுலி என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியும், ருசுல் என்பதிலிருந்து வந்தது. ருசுல் எனும் பொழுது அரபியில் ரசூல் உடைய பன்மையான வார்த்தை தான் ருசுல். இந்த வகையில் அது பன்மை என்கிறதின் காரணமாக உருதுவில் மேரே என்று வந்திருக்கிறது. அதனுடைய ஒருமை ரசூல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ருசுலி என்ற பன்மையை அறிவிக்கும் வார்த்தை, அதாவது தூதர்கள் என்று பன்மையை அறிவிக்கிறது. அந்த மேரே என்பதில் வந்துள்ள யாயே மஜ்ஹூல், ராவுக்கு பின்னால் வந்துள்ள யாயே மஜ்ஹூல். இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் ரசூல் என்று ஒருமையிலேயே வைக்க வேண்டும். மேரே என்பது பன்மையாக மாறியிருப்பதின் காரணமாக ரசூல் அது பன்மை என்பதனை அறிவிக்கிறது. மேரே ரசூல், என்னுடைய தூதர்கள். ஜன்னதி, என்னுடைய ஸ்வர்க்கம். எப்படி உருதுவில் சொல்கிறது? மேரி ஜன்னத், மேரி ஜன்னத். ரஹ்மதி, மேரி ரஹ்மத், என்னுடைய கருணை, எனது கருணை, எனது கிருஃபை என்று கூறும் பொழுது நாம் உருதுவில் மேரி ரஹ்மத் என்று சொல்வோம். ஜன்னத் அதுவும் முஅன்னஸ் பெண்பால், ஏனெனில் இறுதியிலே முஅன்னஸுடைய அடையாளம் தா வந்திருக்கிறது. அத்துடனே ரஹ்மத் என்பதும் பெண்பால், இறுதியிலே முஅன்னஸ் பெண்பாலின் அடையாளம் தா வந்துள்ளது. அத்துடனே பாருங்கள், அடுத்து ஆயாத்தி. ஆயாத்தி எனும் பொழுது மேரி நிஷானியா, மேரி நிஷானியா. நிஷான் என்று சொல்வது அடையாளத்துக்கு, அத்தாட்சிக்கு நாம் கூறுவோம். ஆயாத்தி என்றால் என்னுடைய அடையாளங்கள், மேரி நிஷானியா என்னுடைய அடையாளங்கள். கிதாபி, மேரி கிதாப். ஏன் இங்கே மேரி என்று வந்திருக்கிறது? கிதாப் என்பது நமக்கு தெரியும் பெண்பால், அதன் காரணமாக இசாஃபத் ரிலேட்டிவ் அடையாளம் மேரி என்று பெண்பாலாக வந்திருக்கிறது. என்னுடைய புத்தகம். அசாபி, அசாபி என்றால் மேரா அசாப், என்னுடைய வேதனை, எனது வேதனை என்று கூறும் பொழுது நாம் மேரா அசாப் என்று சொல்வோம். அசாப் என்பது ஆண் பாலாக இருப்பதின் காரணமாக மேரா என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாருங்கள், கா கி மிசாலே, அதாவது காஃப் வந்தால் அதற்குரிய உதாரணங்கள், அதுவும் தேரா, தேரி, தேரே என்பதனை வைத்தே நாம் அமைத்திருக்கிறோம். அமலுக்க, தேரா அமல், உன்னுடைய செயல், உன்னுடைய அமல், உன்னுடைய செயல் என்று நாங்கள் சொல்வோம். இங்கே அமல் என்பது முதக்கர் ஆண்பாலாக இருப்பதின் காரணமாக அதனுடைய இணைத்து சொல்லும் சொல், அதாவது என்னுடைய அமல், என்னுடைய செயல் என்று சொல்லும் பொழுது தேரா என்று வந்திருக்கிறது. அதாவது மேரா அமல் என்றால் என்னுடைய அமல், தேரா அமல் என்றால் உன்னுடைய செயல், உன்னுடைய அமல். வஜுஹுக்க, தேரா சஹரா, தேரா சஹரா, உன்னுடைய முகம். கவுமுக்க, தேரி கௌம். இங்கே நமக்கு புரிந்து கொள்ளலாம், கௌம் என்பது முஅன்னஸ் என்பதின் காரணமாகவே தேரி என்று முஅன்னஸுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி வந்துள்ளது. தஆமுக்க, தேரா கானா, தேரா கானா, உன்னுடைய சாப்பாடு. கிதாபுக்க, தேரி கிதாப், உன்னுடைய புத்தகம். அஸ்வாஜுக்க, தேரி பீவியா, உன்னுடைய மனைவிமார்கள். பீவி என்றால் மனைவி, பீவியா மனைவிமார்கள், உன்னுடைய மனைவிமார்கள். பசருக்க, தேரி நசர், உனது பார்வை. தேரி நசர், நசர் என்பதும் முஅன்னஸ். அத்துடனே ரப்புக்க, தேரா ரப், உன்னுடைய பரிபாலகன், போஷிப்பவன் என்ற கருத்து. தேரா ரப், உன்னுடைய இறைவன் என்றும் சொல்லலாம். ஷராபுக்க, தேரா பீனா, உன்னுடைய பானம், உன்னுடைய குடிப்பானம். தேரா பீனா ஷராபுக்க. பாதக்க, தேரே பாத். பாத் என்பது எங்களுக்கு தெரியும், அது ஒரு இடத்தை குறித்து வருவதனால
அதற்கு நாங்கள் பன்மையுடைய அடையாளத்தை போடுவோம். இதனால் தேரே பாத் என்று வந்துள்ளது. எனவே இது போன்ற விடயங்களை மீண்டும் கற்றுக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு கிருபை செய்வானாக. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை பற்றிய விடயங்களை கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா ஹைர். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். ஹுதா ஹாஃபிஸ்.